மொழியை நேரடியாக சார்ஜ் பண்ணுறேன். இப்போ நம்ம மாவட்டம் பொய்யவயல்ல ஒரு பையன் இறந்து போனானா யார் காரணம்? மகேஷ் பொய்யாமொழி காரணம். ஏன்னு சொன்னால் எல்லா ஸ்கூல்களுக்கும் 600 கோடிக்கு மேலே ஐடி டிபார்ட்மெண்ட்டு கம்ப்யூட்டர் சென்டர் ஓப்பன் பண்ணி பாடம் சொல்லி கொடுக்கணும்னு எல்லா மாநிலங்கள்லையும் இதுக்கு கணினிக்கு தனி பாட புஸ்தகம் இருக்குங்க. இங்கே தமிழ்நாட்டில் அண்டர் திஸ் இன்காம்பிட்டன்ட் பர்சன் மகேஷ் பொய்யாமொழி கணினிக்கு அறிவியல் பாடத்தில் கடைசி 3 பக்கமா? அப்போ அறிவியல் பாடத்துக்காக புக்கு போடுறதுக்கு சென்டர் கொடுத்த காசை தின்னது யார்? சரி, இப்போ எல்லா ஸ்கூலுக்கும் கணினிக்கு ஆசிரியர் தனியாக போடணும், கம்ப்யூட்டர் டீச்சர். அந்த ட்ரெயின்டு டீச்சருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏற்கனவே பணம் கொடுத்துருச்சு. அதனால தான் நீங்கள் மாணவர்கள் கொடுக்குற பணத்தை கொள்ளையடிக்கிறீர்கள். அப்படிங்கிறதுனால பிஎம்ஸ்ரீ இதுக்கு முதல் 2 இன்ஸ்டால்மெண்ட் ரிலீஸ் பண்ணோம், கையேந்தி வாங்கியிருக்கீங்க. ஆனால் அதுக்கப்புறம் அதை பிஎம்ஸ்ரீ நாங்கள் சேர மாட்டோம்னு சொல்கிறீங்க. ஓகே, சேரலைன்னா என்ன, அதுக்கான நிதி வராது, அவ்வளோதானே. நான் கேட்குறேன், நிதி கொடுத்துருக்கு அரசாங்கம், மத்திய அரசு ஒரு ஸ்கூலுக்கும் கம்ப்யூட்டர் டீச்சர் போடுறதுக்கு 15,000 ரூபா சம்பளத்தில் மத்திய அரசு பணம் கொடுத்துருக்கு. நீங்கள் எந்த ஸ்கூலில் குவாலிஃபைட் டீச்சர் போட்டிருக்கீங்க? எல்லா இடத்துலையும் இங்கே ஆஃபீஸ் வேலை பார்க்குறாருல டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், அந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரை வச்சு கம்ப்யூட்டர் கிளாஸ் நடத்துனதா பேருக்கு பண்ணுறீங்களா? நான் கேட்குறேன், மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, உங்களுக்கு ஹானஸ்டிங்கிறது எள்ளு முனை அளவு கூட இருக்காதா? திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடியன் ஸ்டாக்னா நாங்கள் பொய்யர்கள், பொய் பேசிக்கொண்டே இருப்போம் அப்படின்னு இருப்பீங்களா? அதனால இந்த கல்வி துறையில் 45,000 50,000 கோடி 20 ஹெட்ஸில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டு கொடுக்குது. அதில் ஒன்று தான் பிஎம்சி. நீங்கள் சேரலைன்னா நோ இஷ்யூ, அதுக்கான ஃபண்டு வராது. சேர்ந்தால் தானே அதுக்கான ஃபண்டு வரும். மீதி 19 ஹெட்டில் ஃபண்டு கொடுக்குறோம். நான் சொல்கிறேன், கம்ப்யூட்டருக்கு கொடுத்ததை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணியிருக்கீங்க. யூ ஹவ் நாட் அப்பாயிண்டட் குவாலிஃபைடு கம்ப்யூட்டர் டீச்சர்ஸ் இன் ஆல் தி ஸ்கூல்ஸ். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வச்சு நடத்துகிறீங்க. பொய்யவயல் ஸ்கூலில் எர்த்து இல்லை, கம்ப்யூட்டர் லேபுக்கு எலக்ட்ரிக் கனெக்ஷன் கொடுத்ததில் நீங்கள் எர்த்து கனெக்ஷன் கொடுக்காதனால அந்த பையன் செத்து பண்ணணும். ஆகவே இந்த அரசாங்கம் சட்டவிரோதமான பல செயல்களை ஊக்குவித்து கொண்டிருக்கிறது. அது வன்மையாக கண்டிக்கிறது. மும்மொழி கொள்கையில் சார், மும்மொழி கொள்கையில் ஏற்றுக்க சொல்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கேவியில் தமிழ் இருக்கா சொல்லித்தராங்களா, அது டீச்சர்ஸ் பெல்டிங் இருக்காங்க, போஸ்டிங் போடாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அரசாங்கம் ஒவ்வொரு இதுலேயும் March 1 மாநில தலைவர் கையெழுத்து இயக்கம் ஒரு ஸ்கூலில் படிக்கிற குழந்தையோட பேரண்ட்டை பார்த்து கேட்பான். இது 65 இல்லை சார், அவங்கள 65 67க்கு போக வேண்டியிருக்காங்க, உன்னால் போக முடியாது. ஏன் தெரியுமா? 65 67 காலகட்டத்தில் திமுக தலைவர்கள் சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்தலை, அதனால உங்களால் போக முடியாது. அட்லீஸ்ட் அந்த இஷ்யூவில் யூ ஹேட் கிரெடிபிலிட்டி. இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் நடத்துவீங்க, ஆனால் குழந்தைகள் அரசு ஸ்கூலில் படிக்கப்படாதா? இதுக்கு பேர் போக்கிரித்தனம். நான் சில வார்த்தைகள் பயன்படுத்துறதுல எனக்கு அச்சமே கிடையாது. அதனால இந்த மாணவர் விரோத, அதுவும் யாரு, பணக்கார குழந்தைகள் படிக்க காசு கொடுத்து. ஏன்னா இப்போ சன்ஷைன் ஸ்கூலில் 1 லட்சமா 1.5 லட்சமா ஃபீஸு. என் பேத்தி அதில் நான் படிக்க வைக்க முடியாது சார். அதனால சென்ட்ரல் ஸ்கூலில் 1500 ரூபா தான் ஃபீஸ் வருஷத்துக்கு. கேந்திரிய வித்யாலயா எவ்வளோ ஃபீஸு? 1500 ரூபா. நீங்கள் சிபிஎஸ்சியில் கொடுக்குற அத்தனை ஸ்டாண்டர்டும் குழந்தை படிக்குது. ஆனால் என்னால் 1.5 லட்சம் கொடுத்து சன்ஷைன் ஸ்கூலில் படிக்க வைக்க முடியுமா? கிங்ஸ் ஸ்கூலில் படிக்க வைக்க முடியுமா? அந்த மாதிரி இருக்கிற என்ன மாதிரி